ஹாய், நான் உங்களோட பெரியாச்சி பேசுகிறேன். என்னோடய 2 பேத்திங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான முறுக்கு செய்து கொடுக்கணுன்ட்டு இன்றைக்கி முறுக்கு செய்கிறத உங்களுக்கு போடுறேன். பேத்தி குழந்தைங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக இதை செய்து கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் இல்லாத மாதிரி நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு. ஒரு கப்பு உளுந்து வறுத்து அது மாவு இதே அளவு வந்து உடச்சக்கடலை மாவு. இந்த உடச்சக்கடலை வந்துட்டு சொல்லுவாங்க முட்டை பால் அதனோட சத்து இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வெறும் உளுந்து மட்டும் கலந்து செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த உடச்சக்கடலையும் சேர்த்து செய்யும்போது இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இதை வந்து எப்போவுமே என்னோடய முறுக்கு செய்கிறதுல வந்து இந்த உடச்சக்கடலையை நான் வந்து சேர்த்துப்பேன். அது இதே அளவு உளுந்து போட்டிருக்கேன். இப்போது உடச்சக்கடலை மாவு போடுறேன். இப்போ நம்ம உளுந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு 4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். எள்ளு வந்து அது வாசனைக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் போட்டுக்கோங்க. 4 கப்பு அரிசி மாவு, சரியான அளவு உப்பு இதிலே போட்டுக்கிட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை தண்ணியில் கலந்து போட்டுக்கிட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதிலே போட்டு இதை வந்து எள்ளு போட்டிருக்குறோம். நான் வந்து கொஞ்சம் ஓமம் கலந்துக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைங்க சாப்பிடுதுங்களா, இப்போது எண்ணெயில் பட்டது சாப்பிடும்போது சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி எதுக்கழிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது ஓம வாட்டர் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த ஓமத்தை அதில் கலந்துட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நிறுத்திடலாம். வேணாம் உங்களுக்கு ஓமம் வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நிறுத்திடலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால இந்த ஓமத்தை கலந்துக்கிறேன். ஏன்னா 11 மாதம் பேத்தியும் ஒரு 6 வயசு பேத்தியும் இருக்கிறா. அதனால் அவங்க 2 பேருமே பெரியவ நல்லா முறுக்கு சாப்பிடுவா. அதனால் இப்போ இவளுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முறுக்கு கொடுக்கறதுக்கே. அதனால தான் இப்போ இந்த ஓமத்தை கலந்துக்கிறேன். இந்த ஓமம் வாசனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை நிறுத்திக்கலாம். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டு கலந்துக்குங்க. எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா செஞ்சிட்டிங்கன்னா எல்லா இடமும் ஈவனாக ஆகிக்கும். இல்லாட்டி அங்கங்கே ஒரு இடத்துல நெய் அதிகமாக இருக்கிற இடத்துல முறுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் அப்படி இருக்கும். அதனால் நல்லா அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆகிற மாதிரி நல்லா கையை போட்டு நல்லா செஞ்சுக்குங்க. வெதுன்னு தண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப சூடாக வேணாம், கொஞ்சம் வெதுன்னு தண்ணி எடுத்துக்குங்க. விட்டு நல்லா மாவை செஞ்சுக்குங்க. 2 ஸ்பூன், உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெய். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நெய். கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துப்பேன், கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றதுக்காக. நல்லா தண்ணி வெதுன்னு ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. முறுக்குக்காக நீங்கள் மாவு அரைக்கணும்னு ஒன்றும் கிடையாது. கடையில் விற்கிற இடியாப்ப மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்குக்காக மாவு அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இடியாப்ப மாவு கூட நீங்கள் வாங்கி இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். பச்சைக்கடலை மாவும் உளுந்து மாவும் அது ஒரு கப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா மீதி 4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. நல்லா மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கட்டியாகிடுச்சு. முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியே வச்சுருந்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் உருகி இருக்கும். 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது புழியறதுக்கும் அந்த வெண்ணெய் போடும்போது உங்களுக்கு புழியறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது நான் உங்களுக்கு முறுக்கு சுட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. இது இந்த வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு புழியும் போது கஷ்டமாக தெரியாது. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறீங்க, 2 ஸ்பூனு வெண்ணெய் போட்டுக்கிறீங்க. மொத்தமாக நெய்யே போடாமல் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் வெண்ணெயும் போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து புழியும் போது உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு புழியும் போது எப்படி புழிகிறேன்ட்டு காட்டுறேன். அதே
சுட்ட பிறகு முறுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பாருங்கள். எண்ணெய் இப்போது முறுக்கு போட்டோன்னே மேலே வரணும். அதான் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. முன்னாடி முறுக்கு போடும் போது எவ்வளோ அந்த மாதிரி ஒரு சத்த ஓசை இருந்தது. இப்போ எல்லாம் அடங்கிடுச்சு. முறுக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கலராக முறுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உளுந்து வந்து நல்லா வறுக்கும் போது நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலராக வேணும் வரும் முறுக்கு. எங்கள் வீட்டில் இருக்க என் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வெள்ளையாக தான் முறுக்கு கேட்பாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து உளுந்து வறுக்கும் போது கொஞ்சம் அந்த வறுக்கிறது வந்து அரைக்கிறதுக்கு மட்டும் அந்த அளவுக்கு வறுபடுற மாதிரி பண்ணுவேன். மற்றபடி கொஞ்சம் ரொம்ப செவக்க வறுக்க மாட்டேன் நான். பாருங்கள் முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும். பாருங்கள் முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களோட பேரன் பேத்திக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செய்து கொடுங்க. ரொம்ப எதுவுமே பண்ணாது. சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்குது அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா குழந்தைங்களுக்கு இந்த ஓமம் போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள்.